வணக்கம் டிவோட்டி நேஷன் தமிழ் சேனல் நேர்களே. இப்போ பாருங்க, கன்னி ராசிக்கு வந்து எப்படி இருக்குது கிரகமைப்பு. குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வருவது டாப். நம்ம நல்ல ஒரு விஷயம். ஏன்னா 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கன்னி ராசிக்கு வராரு. அது வந்திருக்கு. அதே மாதிரி சனி வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது நிறையா வேலைகள், நிறையா தொடர்புகள், நிறையா முயற்சிகள்ங்கிறது போய்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் நீடித்திருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும். இப்படி இருக்க இப்போ ராசிதிபதியாக புதன் எப்படி போறாருன்னா உச்ச குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார் 2-3 தேதியிலேயே ஆகஸ்ட்ல. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கப்புறம் தான் நட்பு வீடாகிய சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் தப்பு இல்லை. ஸோ மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல ராசி அதிபதியாகிய கன்னி ராசி அதிபதி இருக்கிறனால, புதன் இருக்கிறனால நல்ல சுப விஷயங்கள் இதுவரை 6-7 மாசமா முயற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறது, ஒரு குளிர் காயிறது, கொஞ்சம் அறுவடை செய்கிறது, ஒரு சுப விஷயங்கள், ஒரு வீடு புண்ணியாச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்குகிறோம், செய்கிறோம், வீட்டுக்கு நல்லது பண்ணுறோம், குடும்பத்துக்கு சில நல்லது நடந்தது, ஒரு சொத்து வாங்குகிறோம், வீட்டில் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, ஒரு வசதிப்படுத்திக்கிட்டோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அல்லது நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து புதன் ராசி அதிபதி அப்படி இருக்கிறது கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் குருவும் புதனும் 11ஆம் இடத்துல அது உச்ச குருவோடு சேர்ந்துருக்கிறது ஒரு அரிதான ஒரு டைமு. அது ஒரு 20-25 நாள் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரனே ராசிக்குள்ளே இருந்தாலும் அவர் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் பெறுவதனால கொஞ்சம் டென்ஷன். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அமைப்புகளும் இருக்குது. கொஞ்சம் அது ஆயிருமா ஆயிராதாங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல்கள் எல்லாமே உங்கள் தலையில் தான் விடிகிற மாதிரி ஒரு அமைப்புகள். அதெல்லாம் கொஞ்சம் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 10ல் இருக்கிறது நல்ல முயற்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா வந்து காலையிலேருந்து என்னென்னா எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் வர வர நீங்கள் அதை எதிர்கொண்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி போராட்டங்களே நிறைந்ததாக இருந்தாலும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வெற்றியும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரார். எல்லாமே ஓரளவுக்கு லாபங்களும் ஒரு சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் நமக்கு வந்து இப்போ வந்து கண்டிப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமா நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற ஐடி துறையில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க புதுசாக வரக்கூடிய அமைப்பு, எலக்ட்ரானிக்கு, இது எல்லாத்துலேயுமே புதிய யுக்திகள் வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம். ஆல்ரெடி அது இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன். மற்றபடி பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள், பவர், எலக்ட்ரானிக்ஸ், அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2026 வந்து தவறே இல்லாமல் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக சோர்வுடன் இல்லாமல் கொஞ்சம் தன்முனைப்போட கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான இது வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் டப்பாடான்னு முடிஞ்சுதுரா சாமி, கைக்கு கொஞ்சம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போயிட்டுருக்கு, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு எது மாதிரியான அமைப்புகள் போய் கொண்டிருக்கிறது, உங்களுடைய இப்போ நம்ம பேசின தசநாதன் புக்திநாதன் வந்து ஜாதகத்தில் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கார், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புது, நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஜாதகத்துக்கு நல்லதாக இருக்கிறது, நம்ம கர்மாக்கு அலைன் ஆகுது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நம்ம மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரிலாம் சொல்லாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்தில் எப்படி இருக்குது, பலாயிரக்கணக்கான ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, இந்த தசாபுக்திகள் போகும்பொழுது எது மாதிரி பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம திட்டமிட்டுக்கலாம், எது மாதிரி ஒரு முயற்சிகள் போய்க்கலாம், எது நமக்கு ஆகாது, எது நமக்கு தகுந்ததாக இருக்குதுங்கிறத நம்மளுடைய 18 வருஷம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுக்கிறதுனால அது மூலமாக ஆலோசனை பெற்று உங்களுக்கு வந்து எது மாதிரி தசை போயிட்டுருக்கு, உங்களுடைய நேர்த்தியான இன்டென்ஷன்ஸ் என்ன, அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி டைம்லைன்ஸில் வந்து நமக்கு அது மாதிரி விஷயங்கள் காட்டுது, எது வந்து உடனே நடக்கக்கூடியதாக இருக்குது, எதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், நம்மளுடைய
யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, யோகமான படிப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.